ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. டிராமா பார்க்குற நிறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். டிராமாவோட ஓப்பனிங்ல கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவ அவளோட ரூமுக்கு வரும்போது அவளோட பாய் ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு கூட ஒண்ணா இருக்கான். இத பார்த்தவன இவ கடுப்பாயிட்டு, துரோகி எனக்கே நீ துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டி நீ பார்க்க கேவலமா இருக்க. உன்னெல்லாம் எவன் லவ் பண்ணுவான்? அதனாலதான் நான் இன்னொரு பொண்ணு கூட இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டு துரோகம் பண்ணிட்டானே அப்படின்ற சோகத்துல பயங்கரமா சரக்கு அடிக்க கிளப்புக்கு போயிடுறான். இப்ப அவ சரக்கு அடிச்சிட்டு அங்க ஒரு பையனை பாக்குறான். அந்த பையன் மூஞ்சில மாஸ்க் போட்டுட்டு இருக்கான். இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப அவன் கிட்ட போயிட்டு, "நீ இந்த கிளப்ல தானே வேலை பாக்குற, வாடா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். நான் பார்க்க அழகா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க, அழகா தான் இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அட்ராக்ஷனா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இந்த அந்த பணத்தை வச்சுட்டு என் கூட ஒன்னாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா இருக்கிறான். இப்ப அப்படியே 10 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா 4 குழந்தைங்க பிறக்குறாங்க. அந்த 4 குழந்தைங்க பிறந்த உடனே இவளோட அம்மா அப்பா 2 பேரும் பயங்கரமா திட்டுறாங்க இவள. ஏண்டி என் குடும்ப மானத்தையே இப்படி வாங்கிட்டியே, அந்த கடவுள் ஒண்ண சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க திட்டிட்டு இருக்கும்போதே அவங்க 2 பேருக்கும் உடம்பு சரியில்லாம போய் பெட்ல சேர்ற மாதிரி ஆயிருது. இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. 6 வருஷத்துக்கு அப்புறமா 4 குட்டிங்களையும் ஹீரோயின் தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப இந்த குட்டி பசங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அம்மா பிளைண்ட் டேட்டுக்கு போறது பிரச்சனை இல்ல, நல்ல அப்பாவா பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, கவலைப்படாம நீங்க எல்லாரும் பத்திரமா இங்கே இருக்கணும், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள வரா. உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவ என்ன சொல்றானா, எனக்கு ஒளிச்சு மறைச்செல்லாம் பேச தெரியாது, உங்ககிட்ட டைரக்டா சொல்லிடுறேன், எனக்கு 4 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓ 4 பேர் இருக்காங்களா, நானும் டைரக்டா சொல்லிடுறேங்க, பிரெக்னன்ட் ஆன உடனே குட்டியை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, இவ கடுப்புல காஃபியை தூக்கி ஹீரோ மூஞ்சிலே ஊத்திட்டு அந்த இடத்த விட்டு போக, அடியே பைத்தியக்காரி நில்றி, நீ பாட்டுக்கு வந்து காஃபியை ஊத்திட்டு போற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன் ஒரு பூனைக்குட்டியை தூக்கிட்டு வந்து, பாஸ் என்னாச்சு, இதுக்கான சரியான மேட்சை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது ஹீரோ கேட்டது பூனைக்குட்டிக்காகன்னு. நீங்க இதுக்காகவா கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இவதான் தப்பான ஆளை பார்க்க வந்துட்டா. இப்பவே என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிடுங்க தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சரியான பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பாத்ரூம் வந்து அந்த டீ எல்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு இவன் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அதே இடத்துலதான் ஹீரோயினோட 3 பசங்களும் நிக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் அவங்களோட கைய ஒரே மாதிரி வாஷ் பண்ணிட்டு இருக்க, என்ன இந்த 3 குட்டிச்சத்தனும் நம்மள மாதிரியே பண்ணுது அப்படின்னு ஹீரோ என்ன கேக்குறானா, 3 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க, ஒரே பிரசவத்துல பிறந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. உங்க கையில போட்டிருக்க டாட்டோ ரொம்ப நல்லா இருக்கு, அதே மாதிரி எனக்கும் ஒரு டாட்டோ வேணும் அப்படின்னு சொல்ல, குட்டி பசங்க டாட்டோ எல்லாம் குத்தக்கூடாது போங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்கள துரத்தி விட்டுறான். இப்ப இந்த பக்கம் அவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. எங்கடா போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோம். சரி பிளைண்ட் டேட் என்னாச்சு, சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பத்தி இப்போதைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, நான் பாத்ரூம்குள்ள ஒரு அங்கிள பார்த்தேன், செம ஹேண்ட்ஸமா இருந்தாரு, அவர் கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆவாரு, அவரோட கையில கூட நரியோட டேட்டோ போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்ல, நரியோட டேட்டோவா அப்படின்னு ஹீரோயின் பிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு இவ கூட ஒண்ணா இருந்தது ஹீரோ தானே, ஆனா ஹீரோவோட ஃபேஸ் இவளுக்கு ஞாபகம் இல்ல, அந்த டேட்டோ மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ஒருவேளை அவனா இருக்குமோ அப்படின்னு இவளுக்கு கொஞ்சம் டவுட். இப்ப அவ திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இப்ப சண்டை போட்டுட்டு இருந்தானே ஹீரோ, அவன் தான் போயிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இவர் இப்ப சண்டை போட்டவராச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு அவ அமைதியா விட்டுறா. கையில டேட்டு போட்டிருக்க பசங்க கூட எல்லாம் பேசக்கூடாது, அவங்க எல்லாம் ரொம்ப கெட்ட பசங்களா இருப்பாங்க புரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல, அவனுங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்தோடனே அந்த இடத்துல ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவ வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இப்ப அவள பார்த்த உடனே இந்த குட்டி பசங்க எல்லாரும் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்க, சரி எல்லாரும் உங்களோட காட் மதர் கூட பத்திரமா இருங்க, அம்மா ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஏய் பிளைண்ட் டேட் என்ன தாண்டி ஆச்சு அப்படின்னு அவ கேக்குறான். அது நான் அப்புறமா வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்ப இவ அவளோட ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தா இவளோட எனிமி தான் நிக்கிறா. இவளுக்கும் ஹீரோயினுக்கும் சுத்தமா ஆகாது. உனக்கு இந்த ஆபீஸ்ல எப்படி வேலை கிடைச்சிச்சுன்னு தெரியுமா, அதுக்கு காரணமே நான் தான், வேணா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, இதே வேலையில நீ கண்டினியூவா இருக்கிற மாதிரி பண்ற அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல போடி அப்படின்னு சொல்லிட்டு இவ போகும்போது ஹீரோ மேலே இடிச்சிடறா. இப்ப ஹீரோ இவளை பார்த்த உடனே, அன்னைக்கு கிளப்ல பார்த்த பொண்ணு தானே இது அப்படின்னு இவனுக்கு கிளப் ஞாபகம் வருது. ஐயய்யோ! இவரு இந்த பூனைக்குட்டிக்காக பேச வந்தவர் தானே அப்படின்னு, இவளுக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிடுங்க நான் வேணும்னு பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அமைதியா சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, "இந்த பொண்ணு இப்படிதான் சார் அடிக்கடி பண்ணிட்டு இருப்பா, இவள நீங்க வேலைய விட்டு தூக்குறது தான் நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா அந்த இடத்த விட்டு போக, "உன்னாலலாம் ஒண்ணும் பண்ண முடியாதுடி" அப்படின்ற மாரி ஹீரோயின் சிக்னல் காமிச்சுட்டு உள்ள போயிட்டு இருக்கா.
இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒரு கிளப்புக்குள்ள தான் வரா. என்னடான்னு பார்த்தா, அந்த கம்பெனில உள்ளவங்க தான் கூப்ட்டுருப்பாங்க போல. இப்ப அந்த கிளப்புக்குள்ள வந்த உடனே, இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, பில்ல வந்து இவ தலையில கட்டுறதுக்கு பிளான் பண்றா. இப்ப அந்த வெயிட்டர் வந்து பில் எடுத்துட்டு வந்து இவ கிட்ட குடுக்க, அதுல பார்த்தா 3,00,000 இருக்கு. "ஏன்டி 3,00,000 நான் குடுப்பேன்னு நெனச்சேன், என்கிட்ட குடுத்த? உன்ன நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு இதே வேலையா போச்சு" அப்படின்னு சொல்லி, அவள திட்டிட்டு இவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல ஹீரோவ தான் பாக்குறா. ஹீரோ பாத்தீங்கன்னா, மாஸ்க் போட்டுட்டு இருக்க, ஐயையோ! யாராவது வாங்களேன். இங்க ஒரு பையன் பொண்ணுங்க போற ரெஸ்ட் ரூம்குள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கத்த, ஹீரோவோட வாய மூடிட்டு, "உன் கண்ண தொறந்து நல்லா பாருடி குருடி. நீ தான் பசங்க போற பாத்ரூம்குள்ள வந்திருக்க" அப்படின்னு சொல்ல, இப்பதான் அவ பாக்குறா. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போகும்போது, அவன் கையில உள்ள டாட்டூவ பாத்துடுறா. அத பாத்த உடனே இவளுக்கு பாத்தீங்கன்னா, பழைய ஞாபகங்கள் வர, அப்போ அன்னைக்கு நம்ம கூட ஒண்ணா இருந்தது இவன் தானா அப்படின்னு யோசிச்சுட்டு, "பொறுக்கி பயலே நீ பாட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்காம அந்த இடத்த விட்டு போயிட்ட. அதுக்கெல்லாம் யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்குவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? ஏன் பைத்தியம் மாரி பேசுற?" அப்படின்னு இவன் கேட்கிறான். "ஆமா, நீ பாட்டுக்கு போட வேண்டிய நேரத்துல கண்டதையும் போடாம என் கூட ஒண்ணு சேர்ந்துட்டா, அதுக்கெல்லாம் பொறுப்பேத்துக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஐயய்யோ! நம்ம குழந்தைங்கள பத்தின உண்மை தெரிஞ்சுச்சுன்னா, இவன் குழந்தைங்கள பிரிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, பிரெக்னன்ட்லாம் இல்ல. பட் என் கூட ஒண்ணா இருந்தல்ல, அது நீ தான் அப்படின்னு சொல்லி இவ பழைய கதைய சொல்லிட்டு இருக்க. சரி இப்ப அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கோ. அதுக்காக நீ தான் காசு தரணும் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேணும்னு சொல்லி தொல அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கும்போது, இவளோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா, அவங்க அம்மா, அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு மெடிக்கல் பில் கட்டணும்னு மெசேஜ் வருது. அத பார்த்த உடனே, ரூ. 20,000 வேணும் அப்படின்றதுக்காக 2ன்ற சிக்னல் காட்ட, 8,00,000 தரேன் வச்சுக்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீ ரொம்ப பெரிய பணக்காரனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, 8,00,000லாம் தர முடியாது. கம்மியா தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நீயே இங்க கிளப் பாயா தான் வேலை பார்த்துட்டு இருக்க. உன்னால எவ்வளோ தர முடியும்? சரி ஒரு ரூ. 10,000 குடு போதும் அப்படின்னு சொல்ல, ரூ. 20,000 தர்றேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, சரியான பைத்தியக்காரியா இருப்பா போலயே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் நம்மளோட குட்டி பசங்க கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, அம்மாக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. காசு வந்திருக்கு. வாங்க போய் எல்லாரும் ஹோட்டல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு பீட்சா வேணும், பர்கர் வேணும்னு அவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவங்க எல்லாரையும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அவங்களுக்கு புடிச்ச சாப்பாட வாங்கி குடுத்துட்டு இருக்க. எல்லாரும் ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். அவனுக்கு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அது வேற யாரும் கிடையாது. ஹீரோயினோட கசின் தான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா வந்துட்டு இருக்க. "என்ன நீ பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் 4 குழந்தைங்கள பெத்துக்கிட்டியா? இந்த 4 குழந்தைங்கள வளர்க்கவே கஷ்டப்படுவ. இதோட அப்பா யாருன்னே உனக்கு தெரியாது" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "நைட் கிளப்புக்கு போய் தான் அந்த குழந்தைங்கள பெத்துட்டு இருப்பா. எப்படியும் அவள வித்து தான் இது எல்லாத்தையும் உருவாக்கியிருப்பா" அப்படின்னு இவள பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. "நீ என்னோட கசினா இருக்கிறதுனால உன்கிட்ட ஒரு உண்மைய சொல்றேன். நான் எதுக்காக அவன பிரேக்கப் பண்ணேன்னு தெரியுமா? என் வீட்டு வேலைக்கார பொண்ணு கூட இவன் ஒண்ணா பெட்ல இருந்தான். அத நானே என்னோட கண்ணால பார்த்தேன். சொல்லப்போனா அந்த லேடிக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அப்ப இவனோட டேஸ்ட் எப்படின்னு நீயே பார்த்துக்க. இவன் உனக்கு வேணுமான்னு டிசைட் பண்ணிக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு கோவம் வந்து ஹீரோயின பிடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறான். இங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவளோட பசங்க அந்த பக்கம் ஹீரோவ பாக்குறாங்க. "ஏய் அன்னைக்கு ரெஸ்ட் ரூம்ல பார்த்த அங்கிள் தானே" அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, "எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்ல, "ஏய் குட்டிச்சாத்தானுங்களா நீங்களா?" அப்படின்னு ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவனுங்கள பாத்தீங்கன்னா, "என்னோட அம்மாக்கு ஒரு பிரச்சனை" அப்படின்னு சொல்ல, இன்னொரு குட்டி பையன் சிக்னல் காட்டுறான். "டேய் அம்மான்னு சொல்லாதடான்னு." இப்ப அவன பாத்தீங்கன்னா, "என்னோட அக்காக்கு ஒரு பிரச்சனை. என்னோட அக்காவ அங்க 2 பேர் புல்லி பண்றாங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வந்து சொல்லுங்க. எல்லாம் சால்வ் ஆயிரும்" அப்படின்னு சொல்லி ஹீரோவ கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோவ பார்த்த உடனே இவன் என்ன சொல்றான்னா, "பேய் நீங்களா?" அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப இவன் என்ன கேட்கிறான்னா, "நீ தான் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா? இந்த பொண்ண பத்தி தெரியாம இவள லவ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். நீ நெனைக்கிற மாரி ஒண்ணும் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "ஏய் வாய மூடு. அவன் கையில போட்டிருக்கான்ல வாட்ச் அது 30 மில்லியன் இருக்கும். பார்த்தா கொஞ்சம் பணக்கார பையன் மாரி இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ டக்குன்னு வாய மூடிர்றா. "பணக்கார பையனா இருந்துட்டு எப்படி இவ்ள காதலிக்கிற? நீ தப்பான ஆள சூஸ் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இது என்னோட ஃபேமிலி டின்னர். இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா போறீங்களா? இல்ல யாரையாவது கூப்பிடவா?" அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போயிர்றாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இத சாக்குன்னு இவ இடுப்புலலாம் கை போட்டுட்டு இருப்பான். அது எல்லாத்தையும் இவ எடுத்து விட்டுட்டு, "ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க் யூ" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல இருக்கட்டும். அட்லீஸ்ட் நீ என்னோட எம்ப்ளாயி. உனக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "சரி உன் தம்பி, தங்கச்சிய நல்லபடியா பார்த்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு போக, "என்னது தம்பி, தங்கச்சியா?" அப்படின்னு இவ ஷாக் ஆயிர்றா. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான். "உங்களோட அம்மா, அப்பாவுக்கு உடம்பு சரியாயிருச்சு. ஹாஸ்பிட்டலோட பில்லு 3,00,000 அத கட்டிட்டு இவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்ல, இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இவ வீட்டுக்கு வந்த கையோட மாஸ்க் போட்டு நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்றா. அவனுக்கு கால் பண்ணி, "நீ வேலை பார்க்குற இடத்துல தான் நான் இருக்கேன். எந்த இடத்துல இருக்கன்னு சொல்லு. நான் வந்து உன்ன பார்க்குறேன்" அப்படின்னு சொல்ல,
இல்ல நான் கிளைண்ட் கூட பிஸியா இருக்கேன். நீ அங்கேயே வெயிட் பண்ணு. ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மாஸ்க போட்டுட்டு இவள பாக்குறதுக்கு வர்றான். இப்ப இவன் வேகமா ஓடி வந்துட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்க. பொறுமை பொறுமை இந்தா தண்ணி குடி அப்படின்னு சொல்லி இவ தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா உனக்காக ஸ்பெஷலா ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா உனக்காக தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க. கிஃப்ட் எல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன மேட்டர்ன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அட பிரிச்சு ஓபன் பண்ணி பாருப்பா. உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி குடுக்க. இவன் வேண்டாங்கிறான். இவ வேணுங்கிறா. இப்ப மாறி மாறி சண்டை போட்டுட்டு ஒரு வழியா அவன் வாங்கிக்கிறான். ஓபன் பண்ணி தான் பாரு அப்படின்னு சொல்ல இவனும் ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அதுல இவ பசங்களுக்கான சேஃப்டியே வாங்கி வச்சிருக்கா. இத பார்த்த உடனே இவன் ஷாக் ஆயிட்டு என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க, நீ பாக்குற வேலை அந்த மாதிரி. நீ பாட்டுக்கு நிறைய குழந்தைங்கள பெத்துக்கிட்டேன்னா அதெல்லாம் யாரு பாத்துக்கிறது? உன்னோட சேஃப்டிக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஷாக் ஆயிட்டு இவள பாத்துட்டு இருக்கான். இத குடுக்கலான்னு தான் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல எனக்கு காசு தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த காசுல ஏதாவது அட்வான்ஸ் கிடைக்குமான்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன திடீர்னு காசு அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். ஹாஸ்பிட்டல்ல என்னோட அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க டிஸ்சார்ஜ் ஆக போறாங்க. அதுக்காக கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்ல, சரி அனுப்பி தொலைகிறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, உண்மையாவே நீ ரொம்ப நல்லவன். உன்ன மாரி ஒரு நல்ல மனசுக்காரன நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? இவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எனக்கு காம்பன்சேஷன் தர்றேன்னு சொல்ற பாத்தியா? அங்க நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த கிளப்புக்கு 4 வயசான ஆன்ட்டிங்க தான் வராங்க. இப்ப இந்த ஆன்ட்டிங்கள பார்த்த உடனே, வாங்க வாங்க நீங்க தேடிட்டு இருக்க ஹேண்ட்ஸமான பையன் இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட கோர்த்து விடுறா. இப்ப அவங்க எல்லாரும் வந்து ஹீரோவ போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருக்க. இவனுக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னே தெரியல. இப்பவே என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் போட்டி வச்சுக்கோங்க. போட்டியில யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களே இந்த பையனை எடுத்துட்டு போலாம். ₹1,00,000 கொடுத்துட்டு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இவன் மேல கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் என் கூட யாரு இருக்கணும்ன்றத சூஸ் பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா போதையில கத்திட்டு இருக்கா. எங்க போறீங்க? இங்க வாங்க காசு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவளை பிடிச்சி உட்கார வச்சுட்டு, நீ தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல, எனது நானா என்கிட்ட எல்லாம் காசு இல்லப்பா அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப இவ போதையில இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை அங்க உள்ள ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு போறான். இப்ப அவளை அங்க படுக்க வச்சிட்டு இருக்க. இவ என்ன சொல்றான்னா, நான் ஒன்னும் வேணும்னு உன்கிட்ட காசு கேட்கணும்னு ஆசைப்படல. எங்க அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் உன்கிட்ட கேட்கிறேன். உன்கிட்ட எதுக்காக கேட்கிறே தெரியுமா? அதுக்கு பர்சனலா ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல வேணா சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி இங்கே ரெஸ்ட் எடு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, டக்குன்னு இவ ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, நான் உன்னோட முகத்தை பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட மாஸ்க கழட்ட, ஹீரோ டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணி விட்டுறான். இப்ப இவங்க 2 பேரும் இவ்வளவு க்ளோஸா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட நைட்டு ஒன்னாவே ஸ்டே பண்ணிடுறான். இப்ப அடுத்த நாள் விடியுது. இவ கண்ண முழிச்சு பார்த்தா ஹோட்டல் ரூம்ல தான் இருக்கா. இப்ப அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் பண்றான். ஓ இதுக்காக தான் நீ பிளான் பண்ணியா என் கூட ஒன்னா இருக்கணும்னு அப்படின்னு சொல்லி இவன் மெசேஜ் பண்ண, அடப்போடா இவனுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு இவ திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இப்ப அவளோட கம்பெனிக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த சூப்பர்வைசர் பொண்ணு தான் வரா. அவ வந்து என்ன சொல்றனா, லிஃப்ட் வேலை செய்யல, இந்த ஃபைலை பாஸ் கிட்ட கொடுத்துரு, நீ தானே அவரோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போக, இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. ஐயோ 60வது மாடிக்கு எப்படி போக போறேன்னு தெரியலையா அப்படின்னு இவ எட்டி பார்த்துட்டு பயத்தோட நடந்து போயிட்டு இருக்கா. அவளால 45க்கு மேல நடக்கவே முடியல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்ட ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலா மாஸ்க் போட்ட ஹீரோவும் கம்பெனில உள்ள ஹீரோவும் ஒன்றுன்ற விஷயம் அவளுக்கு தெரியாது. இப்போ அந்த மாஸ்க் போட்ட பையனுக்கு என்ன மெசேஜ் அனுப்புறானா, நேற்று என்ன காரியம்டா நீ பண்ணி வச்சுட்டா அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. அவன் எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணல. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இமேஜ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்க. இவ அனுப்புற இமேஜுக்கான ரிசீவ்டு சவுண்டு பக்கத்திலே கேட்குது. இப்போ அவ வேணும்னே ஒரு 10 தடவை இமேஜ் அனுப்ப எல்லாமே கிட்டே கேட்குது. ஒருவேளை அவன் இதே கம்பெனில தான் வேலை பார்க்குறானோ அப்படின்னு வச்சுட்டு வேகமாக மேலே ஏறி போய் ஹீரோ மேலே இடிச்சிடுறா. இப்போ ஹீரோ பார்த்தோன்னே பாஸ் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முன்னாடி பார்த்து வர மாட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா இந்தாங்க ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஓகே ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, மறக்காம அந்த மீட்டிங்க்கு ஈவினிங் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். இப்போ ஈவினிங் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு கிளைண்ட்டை பார்க்கலான்னு தான் போறாங்க. இப்போ அந்த கிளைண்ட் கிட்ட போய் கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த கிளைண்ட்டுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்தோடனே அவங்கள பார்த்தீங்கன்னா, சரி நான் இப்போ போய் ஒரு ஆளை பிடிக்க போகிறேன், அவனை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்காங்களேன், கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அட வாங்க பாஸ் நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹோட்டல் ரூமுக்கு தான் போகிறாங்க. அந்த ரூம்குள்ளே போய் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, கதவெல்லாம் தட்டினா ஓப்பன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, திறக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி இவ கதவை உடைச்சிடறா. இப்போ அவங்க 2 பேரும் உள்ளே போய் பார்த்தா ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒன்றா இருக்கான். இதை அந்த லேடி பார்த்த உடனே என்னை நீ ஏமாத்திட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது உங்களை ஏமாத்திட்டேனா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. இல்லை அவன் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருந்தா அப்படின்னு இந்த லேடி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே இவ ஷாக் ஆகிட்டு, அட பாவி ஒரு பொண்ணை கூட நீ ஊரில் விட மாட்டியா அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லுங்க அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு அடியை போட்டுடுறா. இப்போ
இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, நீ கேட்குற காசுலாம் கொடுத்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன் மூஞ்சி நீ கண்ணாடியில பாத்தியா, பார்க்க கிளவி மாதிரி இருக்க. உன் கூடலாம் எவன் சுத்துவான்? ஷுவான் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரே ஹீரோயின் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. மேடம் நீங்க கவலைப்படாதீங்க, இந்த வீடியோவை ஆன்லைன்ல போட்டு விட்டுறலாம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்க. அவன் ஹீரோயினை அடிக்கலான்னு வர ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை தடுத்துட்டு, எனக்கு சொந்தமான பொண்ணு மேலாம் கையை வச்சுனா அவன் கையை வெட்டிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை அடிச்சு போட்டுறான். இப்ப அவனை அடிச்சு போட்டுட்டு எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்க. அந்த லேடி என்ன சொல்றாங்களா, நீங்க 2 பேரும் எனக்காக ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இவங்க வித்தியாசமா கையை கொடுத்துட்டு இருக்க. இவங்களும் கை கொடுக்குறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்களா, கவலைப்படாதீங்க கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல, நீங்களும் கவலைப்படாதீங்க என்ன பிரச்சனாலும் என்ன கூப்பிடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட்ல நல்லபடியா சைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ இவள வீட்டுல டிராப் பண்ணலாம் தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் நீ தங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளவு ஆமான்னு சொல்றா. ஸோ உனக்கு நிறைய காசு தேவைப்படுதில்ல, அதனால தான் இந்த பழைய வீட்டில் தங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் என்னோட அம்மா அப்பா 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த 4 பேரையும் நான் வளர்க்கணும்ல, அப்படின்னா நிறைய காசு செலவாகும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி நான் உனக்கு இன்னொரு ஜாப் தேடி தரேன், அதில் நிறைய காசு கிடைக்கும், அதை உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக செய்கிறேன், என்ன வேலையாக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு இவ சொல்லிடுற. ஹீரோ என்ன சொல்கிறானா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி பாஸ் என்ன நான் விற்கிற ஐடியாவில் இல்லை அப்படின்னு இவ சொல்லிடுறா. என்னோட வீட்டில் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தானா உனக்கு வீக்லேயே 50,000 நான் தரேன் அப்படின்னு சொல்ல, இவ வாயை பொழந்துட்டு ஓகே ஓகே இவ்வளோ கெஞ்சி கேட்கறதுனால நானும் ஓகேன்னு சொல்லலான் இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவளோட 4 பசங்களும் வெளியே வந்துடுறாங்க. ஓகேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. டேய் வாயை முடுங்கடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன சொல்றேன்னா, ஓகே பாஸ் நான் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே டைம் ஆச்சு போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளோட குட்டி பசங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு என்ன சொல்கிறான்னா, அம்மாவுக்கு எக்ஸ்ட்ராவாக சேலரி கிடைக்க போகுது, இனிமேல் தாத்தா பாட்டி உங்கள் எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா அந்த பெய் எங்கள் ரொம்ப நல்லவராக இருக்காரு, அவர் எங்களுக்கு அப்பாவா வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, டே இங்கே பாருங்கடா அவர் உங்களுக்கு அப்பாவா வருவார்னு கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க, உங்கள் 3 பேரையும் உரிச்சு போட்டுருவேன், இந்த நினப்பெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவளோட ஆபீஸ்க்கு கிளம்பி சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த சூப்பர்வைசர் பொண்ணுதான் வரா. அவ இவளை பார்த்த உடனே என்ன சொல்றானா, பாஸுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதும், அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு என்ன பர்சனலா இன்வைட் பண்ணிருக்காங்க, உனக்கு அந்த விஷயமே தெரியாதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற, இதுக்காக காலங்காத்தால வந்து என் கழுத்தை இருக்கிற அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. என்னடி நான் பாட்டுக்கு பேசினா பொறாமையில நீ பாட்டுக்கு என்ன திட்டிட்டு இருக்க, இப்பெல்லாம் திட்டுறதுனால நான் பயந்துருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு வச்சுட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க இவ காரை இந்த பக்கம் திருப்பிடுறா. அப்படி திருப்பினதுல ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரோட்ல நடந்துட்டு வந்துட்டு இருந்த தாத்தா மேலே இடிச்சிடுறா. இப்ப இடிச்ச உடனே வேகமா ஓடி போய் தாத்தாவை தூக்கிட்டு, தாத்தா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தாத்தாவை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போறா. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இவ்வளோ பார்த்தவன, நீ பாட்டுக்கு இடிச்சிட்டு போற ஒழுங்கா வந்து பில்ல கட்டுறி அப்படின்னு சொல்ல, என்னாலாம் கட்ட முடியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அவ போகும்போது அந்த இடத்துல ஹீரோவை தான் பாக்குறா. ஹீரோ வந்து தாத்தாவை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கான். இப்பவன் இப்படி கேட்கறத பார்த்தவன, அந்த வயசான கிழவனுக்கும் நம்ம பாஸுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த பக்கம் தாத்தாவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து தாத்தாவை பார்த்து என்ன சொல்றானா, தாத்தா எதுக்காக ரோட்ல நீங்க தனியா நடந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அவர் ஹீரோவோட தாத்தா தான். தாத்தா இங்க எப்படி வந்தீங்க, வீட்டை விட்டு எதுக்காக தனியா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒன்றும் ஆகலை நான் நல்லா தான் இருக்கேன், என்ன ஒரு பொண்ணு தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சூப்பர்வைசர் பொண்ணு தான் வரா. பாஸ் நான் தான் இவரை சேர்த்தேன், நீங்கள் இப்படி இங்க இவர் உங்களோட தாத்தாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் என்னோட தாத்தா தான், நீ பண்ண உதவிக்காக ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இருக்கா. தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ அவளை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் அவங்களோட தாத்தாவை இடிச்சா, நான் தான் அவளை கட்டாயப்படுத்தி போய் பில்லெல்லாம் கட்டிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது நான் இடிச்சேனா, நான் இடிச்சதுக்கு காரணமே நீ தானே அப்படின்னு சொல்லி இவ சண்டை போட்டுட்டு இருக்க. பாஸ் நீங்களே கேட்டீங்களா, உங்க தாத்தாவை இடிச்சதுக்கு காரணம் அவதானா அப்படின்னு இவ ஏத்தி விட்டுட்டு இருக்க. தாத்தா நீங்களே உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப தாத்தா எந்திரிச்சு வந்து என்ன சொல்றாருன்னா, என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது இந்த பொண்ணு தான் அப்படின்னு ஹீரோயினோட கையை தூக்க அவளுக்கு ஒரே பெருமையா இருக்கு. இவ என்ன வேணும்னே புலி பண்ணிட்டே இருக்காப்பா, சரியான ஃப்ராடா இருப்பா போல அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்னைய நீ ஏமாத்த பாக்குறியா, உனக்கு போனஸும் கிடையாது ஒன்னும் கிடையாது, உன்னை சஸ்பெண்ட் பண்றே பாரு அப்படின்னு அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் கேமரா எல்லாம் செக் பண்ணிட்டேன், இந்த பொண்ணு தான் தாத்தாவை இடிச்சிருக்கா அதுவும் வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இந்த பொண்ணு மேல கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, டே இந்த மாசம் தான் உனக்கு லாஸ்ட் டைம், இந்த மாசம் முடியறதுக்குள்ள ஒழுங்கா என்னோட மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நீ மட்டும் யாரையாவது கூட்டிட்டு வரலன்னா நான் மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்து சிக்னல் காட்டுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, தாத்தா இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆக்சுவலா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு நான் தான் அப்படின்னு சொல்ல,
"உண்மையாம்மா சொல்ற? உண்மையாவே நீங்க 2 பேரும் வேற லெவல் ஜோடி" அப்படின்னு சொல்லி 2 பேரோட கையையும் சேர்த்து வச்சுட்டு, தாத்தா என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரும்மா, நாளைக்கே நீ வீட்டுக்கு வந்துரு. பாட்டிகிட்ட சொல்லி நான் நல்லா சாப்பாடுலாம் ரெடி பண்ண சொல்றேன். நீ கண்டிப்பா வந்தாகணும்" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாதீங்க, கரெக்ட் டைம்க்கு வந்துடுறேன்" அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, பில்ல ஹீரோ கிட்ட குடுத்துட்டு, அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம், இவளுக்கு ஒரு கால் வருது. இவங்களோட பசங்க யார் கூடயோ சண்டை போடுறாங்க அப்படின்ற விஷயம் தான். இப்ப அவ வேகமா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா, அந்த இடத்துல இந்த குட்டி பசங்க கூட ஸ்கூல்ல படிக்கிற பையனுக்கும், அவங்க அம்மாவுக்கும் சண்டை போல. இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த லேடி ஹீரோயின பார்த்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, "ஏன்டி இந்த குழந்தைங்களுக்குலாம் அப்பாவே இல்ல. எப்படி இத்தன குழந்தைங்கள நீ பெத்த? யாருக்கு மிஸ்ட்ரெஸ்ஸா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "தேவையில்லாம பேசாதீங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த லேடியோட பையன பார்த்தீங்கன்னா, "இந்த 4 பேருக்கு அப்பாவே இல்ல தானே" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. "டேய் இங்க பாருடா, இந்த மாரிலாம் புல்லி பண்ணாத. ஒழுங்கா என் பசங்க கிட்ட மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொல்ல, "முடியாது" அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, "நீ யார்யா? பார்க்க அழகா இருந்துட்டு இந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க. "நீங்க யாருங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க?" அப்படின்னு ஹீரோ கேட்கறான். இப்ப அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "என்னோட ஹஸ்பண்ட் பேய் கம்பெனில எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீசரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. நாங்க இவ்ளோ பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கோம். எங்க கிட்ட நீங்க பார்த்து நடந்துக்க வேண்டாம். இவளோட புருஷன் யாருன்னே தெரியல" அப்படின்னு இவள பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்ட என்ன சொல்றான்னா, அவளோட புருஷன் யாருன்னு கேட்டு, "உடனே வேலைய விட்டு தூக்கு" அப்படின்னு சொல்ல, இப்ப அவளுக்கு ஃபோன் வந்துருது. பார்த்தா அவளோட புருஷன வேலைய விட்டு தூக்கிட்டாங்கன்னு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினையும் அவளோட குட்டி பசங்களையும் கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இந்த பக்கம் இந்த லேடிய பார்த்தீங்கன்னா, "சார் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அது எதையும் கண்டுக்காம ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இவள அவளோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்த உடனே இவன் என்ன சொல்றான்னா, "பாஸ் இன்னைக்கு என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல இருக்கட்டும் விடு. தாத்தாவ பார்க்க வரேன்ல. அதனால உனக்கு ட்ரெஸ் குடுத்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ ட்ரெஸ்ஸ குடுத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நாளைக்கு கரெக்ட் டைம்க்கு மறக்காம வந்துரு. பசங்களுக்கும் சேர்த்து ட்ரெஸ் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்ல, இவ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா, தாத்தாக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்ல போல. அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமான காஸ்டியூம்லாம் போட்டா தான் பிடிக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க மாரி ட்ரெஸ் போட்டுட்டு வர, குட்டி பசங்க 4 பேரு சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன்னு அவங்களுக்கு புடிச்ச மாரி ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து பார்த்தா, ஹீரோ வீட்ல சமைக்கிறவன் மாரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க, ஹீரோவோட அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, "ஏன்டா இந்த பொண்ணு உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருக்க 4 பசங்க யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "4 பசங்களும் என்னோட பசங்க தான்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவங்க அம்மா அந்த குட்டி பசங்கள பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, "உங்களோட அப்பா யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எங்களோட அப்பா இவர் தான்" அப்படின்னு சொல்லி ஹீரோவ கை காட்ட, அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. "என்னது நீயா?" அப்படின்னு. "எப்படா இந்த 4 பேரையும் பெத்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ அவங்க அம்மாவ தனியா கூட்டிட்டு வந்து, "தாத்தாக்கு உடல்நிலை சரியில்லன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. கொஞ்ச நாளைக்கு நீங்களும் என் கூட சேர்ந்து நடிக்கணும். அவங்க 4 பேரும் என்னோட பசங்களாவே இருக்கட்டும்" அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க தாத்தாவெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வெளிய வாக்கிங் வந்துட்டு இருக்காங்க 2 பேரும். அப்படி வாக்கிங் வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோயினோட பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு தான் வரா. அவள பார்த்த உடனே, "இந்த இடத்துல எப்படி நீ? இந்த இடத்துல உள்ள வீட்டோட காஸ்ட் எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா? 100 மில்லியனாவது இருக்கும். நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பார்த்தா இங்க செக்யூரிட்டியா வேலை பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு, இப்ப ஹீரோவ பார்த்து என்ன சொல்றான்னா, "இவர் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா? குக்கா வேலை பார்க்குறானா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, தேவையில்லாம பேசாம ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு ஜுவல்லரி டின்னர் பார்ட்டி இருக்கு. மறக்காம உன் ஆள கூட்டிட்டு வந்துரு. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்குள்ள உன்ன விடுறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த இடத்த விட்டு போக, இவ ஹீரோக்கு ஐஸ வச்சுட்டு இருக்கா. பாஸ் நம்மளும் அந்த பார்ட்டிக்கு போலாமா அப்படின்னு சொல்ல, சரி சரி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு, நைட் இவள அந்த பார்ட்டிக்கு தான் கூட்டிட்டு போறான். அந்த பார்ட்டிக்கு போன உடனே அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து இவங்க 2 பேரையும் புல்லி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "இங்க எதுக்காக வந்தீங்க? நான் கூப்பிட்டேன்றதுக்காக வந்தியா? உன்ன உள்ளேயே விட மாட்டாங்கன்னு நினைச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஜுவல்லரிய வாங்குறேன் அப்படின்னா அவனோட கார்ட குடுக்குறான். பார்த்தா அந்த கார்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. "காசு இல்லன்னா எதுக்காகப்பா இந்த மாரி பந்தாலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? காசு இல்லன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கே வராம இருக்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் ஓட்டிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஒரு ஆள் ஓடி வந்து, "சார் மன்னிச்சிடுங்க. கார்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இந்தாங்க புது கார்டு" அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு குடுக்க, "சாரா? யார்யா இவன்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பெய் கம்பெனியோட பிரசிடென்ட்" அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ இப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், அந்த பொண்ணு ஏன் கேட்குறான்னா, "ஏன்டா இவ்ளோ பெரிய ஆள் கூட சண்டை போட்டு வச்சிருக்க? அவனால ஏதாவது பிரச்சனை ஆயிற போது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன்னால தான்டி எல்லா பிரச்சனையும்" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அதே இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட பசங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்ப அவ வீட்டுக்குள்ள வந்த கையோட அவளோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. மாஸ்க் போட்ட நம்ம ஹீரோ இவளுக்காக பணம் அனுப்பி விட்டுருக்கான். இப்ப இத பார்த்த உடனே,
இப்ப இவ ஹீரோக்கு தான் கால் பண்றா. "நீ பண்ண உதவிய நான் மறக்கவே மாட்டேன். இந்த பணத்த கண்டிப்பா நான் திரும்ப குடுத்துடுறேன். எமர்ஜென்சிக்காக தான் உன்கிட்ட கேட்டேன். மத்தபடி இந்த காச வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ என்ன சொல்றான்னா, "உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்" அப்படின்னு இப்ப அவ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "இந்த 4 பசங்களும் உன்னோட பசங்க தான். ஆக்சுவலா நீ தான் அவங்களோட அப்பா. இந்த இந்த உண்மைய உன்கிட்ட சொல்றதுல தப்பு இல்ல" அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ என்ன சொல்றான்னா, "நானுமே உன்கிட்ட ஒரு உண்மைய சொல்லணும்" அப்படின்னு சொல்லி இவ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "உன்னோட பாஸும் நான் தான். அந்த மாஸ்க் போட்ட ஆளும் நான் தான்" அப்படின்னு இவன் உண்மைய சொல்லலாம்னு நெனச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கலான்னு போகும்போது, அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, குட்டி பசங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இப்ப அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு கால் பண்ணி, "அம்மாக்கு உடம்பு சரியில்ல, சீக்கிரம் வாங்க" அப்படின்னு சொல்ல, "யாரோட அம்மாடா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "அட என்னோட அம்மாக்கு தான், சீக்கிரம் வாங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அடிச்சு புடிச்சுட்டு ஹீரோயின பாக்க தான் வரான். வந்து பாத்தா அவளுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு. இப்ப ஹீரோ டேப்லெட்லாம் குடுத்து அவள படுக்க வச்ச உடனே, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவ மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறா. "பாஸ் நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க?" "எனக்கு உடம்பு சரியில்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அம்மா நான் தான் கால் பண்ணி சொன்னேன்" அப்படின்னு இந்த குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்டா நடிக்க வந்திருக்க. அட்லீஸ்ட் உனக்கு ஒரு ஃபீவர்னா கூட பார்த்துக்க என்னால முடியாதா? கவலைப்படாத நான் உன்ன நல்லபடியா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அந்த குட்டி பசங்க கிட்ட என்ன சொல்றான்னா, "அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க எல்லாரும் போய் உங்களோட ரூம்ல தூங்குங்க. நான் சோஃபால படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் விடியுது. இவ எந்திரிச்சு வந்து பார்த்தா, ஹீரோ சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கான். "பெய் சார் எந்திரிங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ எந்திரிச்சு, "இப்போ உனக்கு ஜுரம் எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இப்ப குறைஞ்சிருக்கு" அப்படின்னு இவ சொல்லிர்றா. 2 நாள் லீவ் எடுத்துக்க. ஃபீவர் சரியானதுக்கு அப்புறம் கம்பெனிக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, "ரொம்ப தேங்க் யூ சார்" அப்படின்னு இவளும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அந்த ரூம விட்டு போறதுக்குள்ள இவளுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா, இவளோட கசின் தான். தாத்தாவோட பர்த்டே இருக்கு. மறக்காம பர்த்டே பார்ட்டிக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிர்றா. இப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அவளோட தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் போறா. ஆக்சுவலா அவங்க தாத்தாவும் கொஞ்சம் வசதியானவர் தான். அம்மா, அப்பா 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால, இவள யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அவ போய் தாத்தாக்கு பர்த்டே கிஃப்ட்லாம் குடுத்துட்டு இருக்க, இவளோட கசின் என்ன சொல்றான்னா, "தாத்தாவோட பர்த்டேக்கு நல்ல கிஃப்ட்டா வாங்கிட்டு வந்திருக்கணும். நீ ஏன் பாவம். அம்மா, அப்பா வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. 4 குழந்தைங்கள வேற வளர்க்கணும். ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்கும் தானே இந்த இடத்துக்கு வந்திருக்க" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "எதுக்காகடி வந்த உடனே என்ன வம்பிழுத்துட்டு இருக்க? நான் தாத்தாக்காக கிஃப்ட் குடுத்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லி இவ ஒரு கிஃப்ட்ட குடுக்க, அதுல ஒரு பெயிண்டிங் தான் இருக்கு. இந்த பெயிண்டிங்க பார்த்தவுனே அவ என்ன சொல்றான்னா, "இந்த பெயிண்டிங்கோட விலை 5,000,000 இருக்கும். இது கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கும். ஏன்னா 5,000,000 பணம் உன்கிட்ட இருக்க வாய்ப்பே இல்ல. நீ ஏன் ஒரு பிச்சைக்காரி" அப்படின்னு சொல்லி அந்த பெயிண்டிங்க தூக்கி போட, இப்ப அந்த பெயிண்டிங் எடுத்து தாத்தா பார்த்துட்டு இருக்காரு. அவரு பார்த்துட்டு என்ன சொல்றார்ன்னா, "இது ஃபேக்கான பெயிண்டிங் கிடையாது. உண்மையான பெயிண்டிங் தான்" அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. 5,000,000 பணம் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? எந்த வழியில நீ காசு சம்பாதிச்ச? அப்படின்னு சொல்லி இவங்க குறுக்கு முறுக்க கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் எனக்கு குடுத்தாரு. அவரோட பேரு பெய்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா, "என்னது பெய்யா? என்னோட பாய் ஃப்ரெண்ட் யாரு தெரியுமா? ஷாங்காய் கம்பெனியோட சிஇஓ பெய்" அப்படின்னு சொல்ல, "என்னது பெய்யா? யாரு சிஇஓ? இவனா?" அப்படின்னு இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் காட்டுறா. என்னடான்னு பார்த்தா, இவன் ஊர்ல உள்ள பொண்ணுங்க கிட்டலாம் பொய் சொல்லி ஏமாத்தி அவங்க கூட டேட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப இத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "என்னது இவன் சிஇஓவா? இவன் மூஞ்ச பார்த்தா சிஇஓ மாரியா இருக்கு. இவன் சரியான ஏமாத்துக்காரன். உன்னையும் ஏமாத்தி வச்சிருக்கான்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா அந்த பார்ட்டிக்கு வந்த ஒரு பொண்ணு கூடயே இவன் ஏமாத்திட்டு சுத்திட்டு திரியிறான் சிஇஓன்னு. இப்ப அவ வந்து என்ன சொல்றான்னா, "என்னங்க நீங்க தானே அந்த கம்பெனியோட சிஇஓ. இவ இப்படி பேசிட்டு இருக்கா. இவளும் உங்க கம்பெனில தான் வேலை பார்க்கிறா. இவள உடனே வேலைய விட்டு அனுப்புங்க" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, ஷாங்காய் கம்பெனியோட சிஇஓ நான் தான். இவளோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு, "ஏன்டி காசுக்காக பொய் ஆளுங்கள கூட்டிட்டு வந்துட்டியா நடிக்கிறதுக்காக? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவளுக்கெல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு கிளம்பிர்றா. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கேப்ல ஏறி போயிடுறா. இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு தான் கால் பண்றா. மாஸ்க் போட்ட நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, "உங்கள நான் தனியா மீட் பண்ணணுமே" அப்படின்னு சொல்ல, "நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்" அப்படின்னு சொல்லி ஹீரோ இந்த பக்கம் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கிளப்புக்கு வந்துடுறான். இப்ப அவள பார்த்த உடனே, "என்ன எதுக்காக மீட் பண்ணோம்? லாஸ்ட் டைம் ஒண்ணு பண்ணியே அது பண்ணவா?" அப்படின்னு சொல்லி இவன் கிஸ் பண்ற மாரி கிட்ட போயிட்டு இருக்க. "ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு வந்தேன்" அப்படின்னு இவன் என்ன கேட்கிறான்னா, "நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா? யாரையாவது லவ் பண்றியா? எத்தன குழந்தைங்க பெத்துக்கலான்னு இருக்க? எப்போ கல்யாணம் பண்ணலான்னு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "எதுக்காக இவ்ளோ கொஸ்டின் என்கிட்ட கேட்குற? ரொம்ப பெரிய கொஸ்டினா இருக்கே!" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. "ப்ளீஸ் ஆன்ஸர் பண்ணுங்க" அப்படின்னு இவளும் சொல்றா. "எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாலாம் இல்ல. குழந்தைங்க பெத்துக்கிறதுல சுத்தமா ஐடியா இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "யாரையாவது நீ காதலிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க.
ஃபர்ஸ்ட் நீ யாரையாவது காதலிக்கிறியான்னு சொல்லு அப்படின்னு இவன் கேட்கிறான். இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோயினுக்கு அவளோட பாஸ் ஞாபகம் தான் வருது. ஹீரோ பண்ண உதவி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா நான் ஒருத்தர காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப அவள பாத்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போக, இந்த பக்கம் ஹீரோ சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப இவ அவளோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளோட குட்டி பசங்க என்ன சொல்றாங்கன்னா, அம்மா என்னாச்சு எதை யோசனையா இருக்கீங்க? அங்கிள் பெய் கண்டிப்பா உங்கள லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன். இல்லனா அவர் எதுக்காக நமக்கு இவ்ளோ உதவி செய்ய போறாரு? கண்டிப்பா அவர் உங்கள காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்ல, போதும் போதும் நிப்பாட்டுங்கடா. இத பத்தி இப்போதைக்கு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவங்கள தூங்க வச்சிடுறா. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவ வேலையில இருக்கும்போது அவளுக்கு அவளோட பசங்க சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. ஹீரோ லவ் பண்றான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் உங்கள ஸ்விம்மிங் பூல் கிட்ட வர சொன்னாரு, இந்தாங்க அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க, இவளும் அந்த இடத்துக்கு போறா. இப்ப அந்த இடத்துக்கு போய், பாஸ் நீங்க என்ன வர சொன்னீங்களாமே, அசிஸ்டன்ட் தான் வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூல்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா மீட்டிங் அட்டன் பண்ணலான்னு இருக்கேன். போய் நீ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, என்னது நானா? நான் வேலை விஷயமா தானே இங்க வந்திருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்ல, இதுவும் உன்னோட வேலை தான். எனக்கு கம்பெனி கொடுக்குறதும் உன் வேலை தான். போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, இவளும் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. இப்ப அவன் என்ன கேட்கிறானா, நீச்சல் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியாது அப்படின்னு இவ சொல்லிடுறா. நான் சொல்லி தரேன் வா அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா இவள தண்ணியில போட்டு நீச்சல் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இவ சொதப்பிட்டு இருக்கா நீச்சல் தெரியாம. இப்ப அவளை பாத்தீங்கன்னா தண்ணியில அங்கிட்டு இங்கிட்டுன்னு தத்தளிச்சிட்டு இருக்க. டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. இப்ப அவங்க ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. சாரி பாஸ் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சு உனக்கு ரொம்ப பயந்து போயிருக்க? எதனால என்ன இப்ப கிஸ் பண்ணியே அதனாலயா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளவு ஆமான்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இப்ப இவ ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என் கூட டின்னர் சாப்பிடவா அப்படின்னு சொல்ல, இவளுமே டின்னர் சாப்பிட்றதுக்காக போறான். என்ன வரு திடீர்னு டின்னருக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, நீ யாராவது லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, நானா இல்லையே யாரும் இல்லையே அப்படின்னு இவ சொல்றா. நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறானே அந்த கு அவனை காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அட இல்லை பாஸ் நான் யாரையும் காதலிக்கல அப்படின்னு இவ சொல்லிடுறா. ஹீரோ இப்படி கேள்வி கேட்டோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, சரி பாஸ் எனக்கு வயிறு ரொம்பிடுச்சு, நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன், ஏதாவது வேலைன்னா சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போக, ஹீரோக்கும் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அன்னைக்கு கேட்டப்போ யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொன்னா, இவ தன் குவான்னு கேட்டால் இல்லைங்கிறா. ஒருவேளை நம்மளோட அசிஸ்டன்ட் பயலாக இருக்குமோ அப்படின்னு ஹீரோக்கு ஒரே டவுட்டு. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோவா அவனோட அசிஸ்டண்ட்டோ லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இப்போ ஹீரோயினா அந்த லிஃப்ட்ல ஏறிக்கிட்ட உடனே இவ ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை பார்த்து என்ன சொல்றானா, உங்களோட ட்ரெஸ் இன்னைக்கு பார்க்க வேற லெவலில் இருக்கு, செம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத கேட்டவுடனே இவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அப்போ இந்த பையலை தான் நீ லவ் பண்ணுறியா, அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு ஹீரோனோட கேபினுக்கு தான் போகிறான். இப்போ அவன் கேபினுக்கு போனவுடனே அவனோட அசிஸ்டண்ட்டை என்ன கேட்குறானா, நீ அந்த பொண்ணை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணை பத்தி கேக்குறீங்களா? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த மாதிரி ஒரு திறமையான பொண்ண நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. போதும் போதும் நிப்பாட்டு. ஆபீஸ் விஷயமா மட்டும் தான் பேசணும். இந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட வரக்கூடாது. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் இவ வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த கசின் தான் வரா. இப்ப அவ வந்து ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிக்க, மறுபடியும் நீ ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு எந்த வேலை இருக்குதோ இல்லையோ என்ன புள்ளி பண்றதுக்கு மட்டும் நிறைய டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். இப்ப அவ ஹீரோ கிட்ட போயிட்டு, நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட இங்க வந்திருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வர. இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, நீ தானே என்ன இங்க வர சொன்ன அப்படின்னு சொல்ல, ஆமா பாஸ் என்ன மன்னிச்சிருங்க, அவன் முன்னாடி நான் இப்படி பேசினதுக்கு அவன் என்ன சும்மா காண்டேத்திட்டே இருந்தாளா, அதனாலதான் உங்களை கூப்பிட்டு பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், நான் உன் மேல கோவப்படல, ஆனா தாத்தா தான் உன் மேல கோவமா இருக்காரு அப்படின்னு சொல்ல, என்னது தாத்தாவா அப்படின்னு இவ கேக்குறா. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஹீரோவோட வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப அவ என்ன கேக்குறானா, நம்ம 2 பேரும் ஒரே ரூம்லயே தூங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஒன்னதான் தூங்க போறோம், இல்லன்னா தாத்தாக்கு கோவம் வந்துரும் அப்படின்னு சொல்ல, இப்ப அவ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, பாஸ் நமக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்காரு, இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு, ஓகே நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ குளிக்க போயிடுறா. இப்ப அவ குளிச்சுட்டு டவலோட வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப பாத்தீங்கன்னா டக்குன்னு அவ கட்டியிருந்த டவல அவுந்து விழ ஹீரோ இவள முழுசா பாத்துறான். இவ இத பார்த்தவன ஆன்னு கத்திட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு அந்த டவல் எடுத்து அவளுக்கு கட்டி விட்டுறான். இவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல நிக்கும்போது அந்த இடத்துக்கு இவளோட 4 பசங்களுமே வந்துடுறாங்க. தாத்தா தான் அவங்கள கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாரும் இவங்கள பார்த்த உடனே, அம்மா அப்பா நான் எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்ணு மூடிட்டு இருக்க. போய் தொலைங்கடா குட்டி சாத்தானுங்களா அப்படின்னு சொல்லி இவ துரத்தி விட்டுடுறா. இப்ப குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தாத்தா என்ன சொல்றாருன்னா,
ஆல்ரெடி 4 குழந்தைங்க இருக்காங்க. 5வது ஒரு குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம்ல. இன்னொரு பொண் குழந்தை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இவ ஷாக் ஆயிடுறா. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரே பெட்ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன கேக்குறானா, "உனக்கு தூக்கம் வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல பாஸ் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லி 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் விடிஞ்ச உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினையும் அவளோட குட்டி பசங்களையும் கூட்டிட்டு வந்து வீட்ல டிராப் பண்ண, "ரொம்ப தேங்க்யூ சார்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் "பாத்து இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். இப்ப அந்த குட்டி பசங்க எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா, "அம்மா அப்பா உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டேய் இத பத்தி எல்லாம் பேசாதீங்கடா, அமைதியா இருங்கடா" அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா கிளம்பி அவளோட ஆபீஸ்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, இவ கூட உட்கார்ந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஒண்ணா வேலை பார்க்கறத ஹீரோ பார்த்த உடனே காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு போக, "என்னாச்சு நம்ம பாஸுக்கு வித்தியாசமா நடந்துக்கிறாரே" அப்படின்ற மாரி இவ முழிச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த பக்கம் உள்ள போன உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட தான் கூப்பிடுறான். இப்ப அவன கூப்பிட்டு, "உனக்கும் அவளுக்கும் நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப்? உண்மையை சொல்றா" அப்படின்னு சொல்லி கேட்க, "பாஸ் எனக்கும் அவளுக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு. நான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட 7 வருஷமா காதலிக்கிறேன். சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இவனோட மனசுல அவ இல்ல. இப்ப அவ மனசுல உள்ள இவன கலைச்சா போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு, "சரி நீ போயிட்டு அவள இங்க வர சொல்லு" அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவகிட்ட ஹீரோ என்ன கேக்குறானா, "இங்க பாரு என்னோட அசிஸ்டன்ட் பையன் நீ நினைக்கிற மாரி நல்லவன்லாம் கிடையாது. அவன் 7 வருஷமா ஒரு பொண்ண டேட் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா பேசிட்டு இருக்கான். சோ அவன நீ காதலிச்சது தப்பானது. அவனுக்கு பதிலா வேற நல்ல பையனா பார்த்து நீ தேர்ந்தெடுக்கலாமே" அப்படின்னு சொல்ல, "பாஸ் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் என்னைக்கு சொன்னேன் அவர காதலிக்கிறேன்னு? நான் ஒண்ணும் அவர காதலிக்கல" அப்படின்னு சொல்ல, "வேற யாரு?" அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நான் காதலிக்கிற அந்த பையன் நீங்க தான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டு டக்குன்னு ஹீரோயின கிஸ் பண்ணிடுறான். இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன் வந்து இவங்கள பார்த்த உடனே டக்குன்னு ஷாக் ஆயிட்டு, "நான் இதையும் பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மூஞ்ச மறைச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவன் என்ன சொல்றான்னா, "பாஸ் இது ஆபீஸ் டைம். இந்த இடத்துல நம்ம இப்படி பேசுறது சரியில்ல" அப்படின்னு சொல்ல, "இப்ப பேசாம வேற எப்ப பேச போறோம்?" அப்படின்னு ஹீரோ கேக்குறான். "நீங்க எதுக்காக என்ன கிஸ் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எதுக்காகவா? நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன. அதுக்காக தான் நான் உன்ன கிஸ் பண்ணேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன. அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக தான் நான் உனக்கு கிஸ் பண்ணேன்" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். அவன் வந்து என்ன சொல்றான்னா, "ஏண்டி பணக்கார பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான்னு உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கியா? உன்னை சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அடிக்கிற மாரி வர, ஹீரோ வந்து தடுத்துடுறான். "என் கேர்ள் ஃப்ரெண்ட என் கண்ணு முன்னாடியே அடிக்கலான்னு வரியா? உன்னை நான் என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன வேலைய விட்டு தூக்கிடுறான் ஹீரோ. இப்ப அவன பாத்தீங்கன்னா ஹீரோயின கூட்டிட்டு சந்தோஷமா வந்துட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு கால் வருது. என்ன கால்னு பாத்தீங்கன்னா, அவங்க தங்கச்சி தான். அவ கால் பண்ணி, "அண்ணா நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன். என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோ இவகிட்ட என்ன சொல்றான்னா, "என்னோட தங்கச்சி ஃபாரின்ல இருந்து வந்திருக்கா. அவள கூப்பிட போலாம்" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப பாத்தீங்கன்னா 2 பேரும் அவங்க தங்கச்சிய பாக்க போக, அவ ஹீரோயின பார்த்த உடனே, "அண்ணி நீங்க பாக்க வேற லெவல்ல இருக்கீங்க. அண்ணா உங்கள லவ் பண்ற மேட்டர என்கிட்ட சொல்லவே இல்ல தெரியுமா? நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போறோம், ஊர் சுத்தலாம், நெறைய பேசலாம்" அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பேசிட்டு இருக்க, இவங்க எல்லாரும் என்ன ஒரு குடும்பம் மாரி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு குழந்தைங்க இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சா எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு இவள கூட்டிட்டு ஷாப்பிங்க்கு வந்துடுறா. இப்ப இவங்க 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க இடத்துல தான் அந்த கசினுமே வந்திருக்கா. இந்த கசினுக்கு ஹீரோவோட தங்கச்சியே நல்லா தெரிஞ்சிருக்குது போல. இப்ப அவ வந்து என்ன சொல்றான்னா, "உண்மையாவே உனக்கு ரொம்ப பெரிய மனசு. இல்லனா இந்த மாரி வேலைக்காரிக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கணும்னு இவ்ளோ காஸ்ட்லியான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பியா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "யாரு வேலைக்காரி? அவங்க என்னோட அண்ணி. என் அண்ணிகிட்ட மரியாதையா பேசுங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "இவ உன்னோட அண்ணியா? 4 குழந்தைங்களுக்கு அம்மா இவ. இவள போய் உங்க அண்ணனுக்கு கட்டி குடுக்கணும்னு பாக்குறியே. சரியான ஃப்ராடுக்காரி. அந்த குழந்தைங்களோட அப்பா யாருன்னு கூட தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "கண்டிப்பா இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்" அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லிடுறா. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மாவுமே வந்திருக்காங்க ஷாப்பிங்க்கு. எல்லாரும் ஒண்ணா தான் வந்திருக்காங்க போல. இப்ப ஆன்டி கிட்ட போயிட்டு, "ஆன்டி பாத்தீங்களா? இந்த பொண்ணு உங்களோட பையன கல்யாணம் பண்ணிக்க போறாளா? இவ சரியான ஃப்ராடு ஆன்டி. இவளுக்கு 4 பசங்க இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, "நான் என்னோட மருமகள நம்புறேன். தேவையில்லாம ரூமர்ஸ கிளப்பாம அமைதியா இந்த இடத்த விட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "அந்த 4 பசங்களும் என்னோட பசங்க தான். என் ஃபேமிலி விஷயத்துல தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா இவ சரியான சீட்டர் அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஃபேமிலி விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னேன். உன் மரியாதைய நீயே காப்பாத்திக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவங்க எல்லாரும் வெளிய வந்த உடனே இவன் என்ன சொல்றான்னா, "என்ன மன்னிச்சிடுங்க. என்னாலதான் இன்னைக்கு உனக்கு பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. ஃபேமிலிக்குள்ள என்ன பிரச்சனை வரப்போகுது" அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "டேய் தாத்தா உடனே வீட்டுக்கு வர சொன்னாரு. ஏதோ முக்கியமான விஷயமா வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "எனக்கு வேற உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு. நீங்க 2 பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க.
இப்ப தாத்தா கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவுல வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு இவ சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஒரு ஆளை பார்த்து அவளோட வீட்டை சேல் பண்ணிடுறான். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, மாஸ்க் போட்ட ஹீரோ கிட்ட இருந்து காசு வாங்கியிருப்பா இல்லையா, அந்த காசை திருப்பி கொடுக்கணும் தான். இப்ப அவளோட வீட்டை வித்துட்டு அந்த காசை எடுத்துட்டு ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு கிளப்புக்கு தான் போறா. இப்ப அந்த வீட்டை வித்ததுக்கு அப்புறம் இவ ஹீரோக்கு கால் பண்ணி வர சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கிளப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவளும் ஹீரோவை பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப அவ என்ன சொல்றானா, நீ எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. நான் காசு கேட்டப்ப உன்னோட காசு கொடுத்து உதவி பண்ணிருக்க. எனக்கு தெரியும் நீ கஷ்டப்படுறன்ற விஷயம். உனக்காக நான் காசு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். கவலைப்படாத, வட்டியோட தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நீ நானும் மீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல, ஏன் நம்ம 2 பேரும் மீட் பண்ண வேணாம் அப்படின்னு இவன் கேக்குறான். நான் வாழ்க்கையில ரொம்ப நல்ல மனுஷனை சந்திச்சிருக்கேன். அவர் கூட தான் நான் இனிமே இருக்க போறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அப்ப என் கூட இருக்க மாட்டியா? அன்னைக்கு நைட்டு என் கூட இருந்தது எல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்க, அன்னைக்கு நைட்டு நடந்தது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட். அத பத்தி இப்ப பேசாத அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் கசின் தான் போயிட்டு இருக்காங்க. டேய் அங்க பாருடா, இந்த பொண்ணு இந்த கிளப்ல தான் வேலை பாக்குறா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் வந்து என்ன சொல்றானா, ஏண்டி கண்டவன் கூட ஊர் சுத்திட்டு இருக்க, அந்த பெய் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொன்ன, ஆனா இப்ப இங்க இன்னொரு பையன் கூட இருக்க. உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன். என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு எல்லா பசங்க கூட ஊர் சுத்திட்டு இருக்கா, ஆனா என் கூட மட்டும் இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்க இருந்து இழுத்துட்டு போக பாக்க, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. சரிதான் தள்ளி போடி அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போகலான்னு பாக்க, ஹீரோ விட மாட்டேங்கிறான். ஒழுங்கா அவன் மேல இருந்து கையேறா அப்படின்னு சொல்ல, டேய் நீ யாரா என்ன தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோ அவன் கையை ஓடிச்சு விட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு வரலான்னு வர, இவன் ஒரு பாட்டில் எடுத்து ஹீரோவோட ஷோல்டர்லயே அடிச்சிடறான். இத பார்த்தவன இவ ஷாக் ஆயிட்டு, உனக்கு என்ன பைத்தியமாடா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை அடிச்சு போட்டுறான். இப்ப அவனை அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் இவனோட ஷோல்டர்ல இருந்து ரத்தம் வர்றதை பார்த்தவன, வாங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவா ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப இவ ஹீரோக்கு கட்டு போட்டு விட்டதுக்கு அப்புறம், மன்னிச்சிருங்க, என்னாலதான் உனக்கு இப்படிப்பட்ட காயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பசங்க உடம்புனாலே அடிக்கடி காயம் ஏற்படுறது சகஜம்தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இவளுக்கு வாமிட் வர்ற மாதிரி ஆக, வேகமா அந்த இடத்த விட்டு ரெஸ்ட் ரூம்க்கு தான் ஓடி போறான். இப்ப இவ வாமிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோ இவளுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கான். நீயும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்க, என்னாச்சுன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்னு டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்க்க போறா. இப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, என்னது நான் பிரெக்னெண்டா, எப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தாதான் தெரியுது. மாஸ்க் போட்ட ஹீரோ கூட அன்னைக்கு ஒன்னா ஸ்டே பண்ணிருப்பா இல்லையா, அதனாலதான் பிரெக்னென்ட் ஆயிருக்கா. இந்த பக்கம் ஹீரோ ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தேடிக்கிட்டு வந்துடுறான். இங்கதான் உட்கார்ந்துருக்கியாடா அப்படின்னு. அந்த பொண்ணு கூட எப்ப பார்த்தாலும் கிளப்ல சுத்திட்டு இருக்க. இன்னைக்கு நான் உன்ன சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவனோட மாஸ்க கழட்டிடுறான். பெய் சார் நீங்களா, நீங்க அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாடா, அதுல ஏதாவது உனக்கு சந்தேகமா, இன்னொரு தடவை முன்னாடி வந்தேன்னு வச்சுக்கேன் உனக்கு கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை துரத்தி விட்டுறான். இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அளவே ஆரம்பிச்சிடறான். இதுக்கப்புறம் நம்ம பெய்சார் கூட ஒண்ணு சேரவே முடியாது. நான் இப்பதான் அவரை காதலிக்க ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள இப்படி ஒரு சோகமா அப்படின்னு யோசிச்சுட்டு இவ சோகத்தோட வெளியே வந்துட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோட வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் நம்மளோட ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கா. ஏண்டி மறுபடியும் பிரெக்னெண்டா இருக்கியா, யாரு காரணம் பெய்யா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லடி இந்த குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் அப்பா தான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா நீ பெய் கூட ஒண்ணு சேர்றதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டோ கேட்டுட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்றனா, இங்க பாருடி, இந்த குழந்தைய நீ பெத்துக்காத, இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிரு. இந்த குழந்தைய பெத்துக்கிட்டனா உனக்குன்னு எந்த ஒரு ஃபியூச்சருமே இல்லாம போயிடும். நீ பெய்ய காதலிக்கிறல, அவர் கூட ஒண்ணு சேர்றதுக்கான வழிய பாரு அப்படின்னு சொல்ல, எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலடி, ஆனா இந்த குழந்தைய பெத்துக்காம இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ வேலைக்கு போயிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவ ஹீரோ கிட்ட வந்து ரிசைனேஷன் லெட்டரோட நின்னுட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, நான் அந்த வேலையை விட்டு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏன் இந்த வேலையை விட்டு போகலான் இருக்க, என்னோட தாத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரே அதனாலயா அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் இந்த வேலை எனக்கு வேண்டாம், நான் அந்த இடத்த விட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, என்னை விட்டு தள்ளி போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் என்னை விட்டு தள்ளி போகணும்னு நினைக்கிற, இப்பதானே என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா இப்ப பிடிக்கல, என் மனசுல வேற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்ல, வேற ஒருத்தரா, யார் அது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அந்த கிளப்ல பார்த்த பையனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா கிளப் தான், நான் அந்த கிளப்ல நிறைய பசங்க கூட சுத்திட்டு இருக்கேன், எல்லாரும் சொல்ற மாதிரி நான் கேட்ட பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவன் அந்த இடத்த விட்டு போயிடுற. இந்த பக்கம் ஹீரோக்கு ரொம்ப சோகமா இருக்கு.
இப்ப இவ அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் போய் அபார்ஷன் பண்ணிக்கலாண்டி அப்படின்னு சொல்ல அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு அபார்ஷன் பண்றதுக்காக போறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு கசினும் அவளோட ஃப்ரெண்டு தான் வராங்க. இவங்க 2 பேரும் இவ்வளவு பார்த்த உடனே ஹாஸ்பிட்டல்ல என்னடி பண்ணிட்டு இருக்க, தனியா வந்து ஏதோ வேலை பாக்குற போல அப்படின்னு சொல்ல அமைதியா அந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வரலான்னு பாக்க இவ டக்குன்னு அந்த ஃபார்மை புடுங்கி பார்த்தா இவ அபார்ஷனுக்கு அப்ளை பண்ணிருக்கத பாக்குறா. இத பார்த்த உடனே அபார்ஷன் பண்றதுக்கு தனியா வந்திருக்க, உன்னோட பாய் ஃப்ரெண்டே காணோம், அவங்க ஃபேமிலி மெம்பர் யாரையும் காணோம், அப்ப இது அவனோட குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா இரு உன் வீட்டுக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு ஹீரோவோட அம்மாக்கும் அவ தங்கச்சிக்கும் கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்ல அவங்களுமே கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப அவங்க வந்த உடனே இவ என்ன சொல்றானா, இவ என்ன காரியம் பண்ண பாக்குறா தெரியுமா, குழந்தைய அபார்ஷன் பண்ணலான்னு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா அப்படின்னு சொல்ல ஏமா அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ற, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஆமா நீ குழந்தை ரொம்ப இன்னசென்ட், குழந்தைய அபார்ஷன் எல்லாம் பண்ணாதீங்க, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. அட என்னப்பா இன்னமா உங்களுக்கு புரியல, அந்த குழந்தை உங்க குடும்பத்தோட குழந்தை கிடையாது, இவ வேற யாரு கூட ஒன்னா இருந்து பிரெக்னென்ட் ஆயிட்டா, அதனாலதான் யாருக்கு தெரியாம அபார்ஷன் பண்ணலான்னு இங்க வந்திருக்கா, இது கூடவா உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்தோன்னா அவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு இந்த பொண்ணு உங்களை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ அவ கையை தட்டி விட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அது என்னோட குழந்தைதான், தேவையில்லாம 2 பேரும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல என்னது அது உங்களோட குழந்தையா, இன்னும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா என்ன இது உன்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாமா அது என்னோட குழந்தைதான் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ அவங்க 2 பேரும் அங்க இருந்து துரத்தி விட்டதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல விட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா சரிடா அவளை கூட்டிட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க வை, எந்த பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்காங்க அப்படின்னு சொல்ல ஆமாமா நானுமே அவ கூட கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவ என்ன சொல்றானா, என்னை காப்பாத்துனதுக்கு நன்றி, ஆனா இந்த குழந்தை உங்களோட குழந்தை இல்ல அப்படின்னு சொல்ல அது என்னோட குழந்தைதான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இல்லங்க அது உங்களோட குழந்தை கிடையாது, நீங்க என்ன தொட்டது கூட கிடையாது, இந்த குழந்தையோட அப்பா இன்னொருத்தர் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் எடுத்து மேல வச்சுட்டு அவனோட கையில உள்ள டேட்டோவை எடுத்து காட்ட இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு அப்படின்னா என் வாழ்க்கையை கெடுத்த பாவி நீ தானா, இதுக்காக இந்த உண்மையை இத்தனை நாளா என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க, இவ்வளவு பெரிய கம்பெனியோட பிரசிடென்டா இருக்க, ஆனா உன்னோட சந்தோஷத்துக்காக நைட் கிளப்ல வேலை பார்த்துட்டு நிறைய பேரை ஏமாத்திட்டு இருக்க, உன்னால எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை இழந்துட்டு தவிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி பையன் நான் கிடையாது, நான் கிளப்புக்கு வந்ததே உன்னை பாக்குறதுக்காக தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உன்னால என் வாழ்க்கையே போயிருச்சு, 5 வருஷமா என் குடும்பத்தை விட்டு என் வாழ்க்கையை விட்டு என் பர்சனல் லைஃபை விட்டு நான் தனியா இருக்கேன், எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி இவ அழ ஆரம்பிக்க ஹீரோக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. இப்ப ஹீரோயின் கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக இந்த பக்கம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவளோட தங்கச்சி கிட்ட சொல்ல ஏன்னா அண்ணிய நீ ஏமாத்துன, இப்படி ரெட்டை வேஷம் போட்டா எந்த பொண்ணுக்கு தான் கோவம் வராது அப்படின்னு சொல்ல அவ இவ்வளவு கோவப்படுவான்னு நான் என்னத்த கண்டேன், சமாதானப்படுத்த ஏதாவது வழி சொல்றியா அப்படின்னு சொல்ல நீயாச்சு அண்ணியாச்சு எப்படியாவது சமாதானம் பண்ணி அண்ணிய கூட்டிட்டு வா அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. வாய்க்கிலேயே பேசுறியே தவிர ஒரு ஐடியாவும் தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல உன் பொண்டாட்டி பிரெக்னண்டா இருக்கா அதை மனசுல வச்சுட்டு கால்ல விழுந்ததை அவளை கூட்டிட்டு வர வழிய பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோவை துரத்தி விட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க, அவ சுகமா உட்காந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாரு என்பி, ரெட்டை வேஷம் போட்டாரு அப்படின்றதுக்காக இப்படி கோவமா இருக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடப்போடி எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இவளோட குட்டி பசங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க பாத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா பேய் அங்கிள் நம்ம அம்மாவை அழ வச்சுட்டார் போலயே அப்படின்னு சொல்ல டேய் அவரு நம்ம அங்கிள் கிடையாது, அவர் தான் நம்மளோட உண்மையான அப்பா அப்படின்னு இவனுங்க எல்லாம் தனியா பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப இவனுங்க எல்லாம் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு டவுட் ஆண்டி, அம்மா ஏன் அழுதுட்டே இருக்காங்க, ரூமுக்குள்ள கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல அம்மாக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவ கொஞ்சம் அப்செட்டா இருக்கா, 2 நாள் விட்டீங்கன்னா அவளே சரியாயிருவா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் அவ சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்ப இந்த குட்டி பசங்க எல்லாருமே ஹீரோக்கு கால் பண்ணி அங்கிள் அம்மா வந்து சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அடுத்த நாளே பாத்தீங்கன்னா பொக்கையோட இவ வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். ஹீரோயின் வெளியே போகலான்னு பாக்க ஹீரோ அவளை தடுத்துட்டு இருக்கான். இவ்வளவு பாத்தீங்கன்னா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்க, பேசுறதுக்காவது வாய்ப்பு கூட அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான் உங்களோட அம்மா அப்பா கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு கால் வந்தோடனே இவ ரொம்பவே சந்தோஷமாயிட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போறான். அம்மா அப்பா நீங்க 2 பேரும் சரியாயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாமா நாங்க நல்லாதான் இருக்கோம், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு 4 குட்டி பசங்களும் வந்துடுறாங்க. தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க. எனது தாத்தா பாட்டி அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிட்டு பாக்குறான். இப்போ அவங்க அம்மா பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருமே ரொம்ப நல்லா வளர்ந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ என்ன சொல்றேன்னா நான் தான் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ தான் அந்த குழந்தைங்களோட அப்பா அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் ஹீரோக்கு பயங்கர டவுட்டா இருக்கு. இந்த குட்டி பசங்க எல்லாரும் இவள அம்மான்னு கூப்பிடுறாங்களே அப்படின்னு. இப்ப இவ அவங்க அம்மா, அப்பா கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வெளிய வந்துடுறா. ஹீரோ என்ன கேட்கிறான்னா, "அந்த குட்டி பசங்க எல்லாரும் உன்ன அம்மான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவங்க ஏன் உன்ன அம்மான்னு கூப்பிடுறாங்க? அவங்க எல்லாரும் உன்னோட குழந்தைங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, அவங்க எல்லாரும் என்னோட சொந்த குழந்தைங்க. நான் 10 மாசம் சுமந்து பெத்த என்னோட 4 குழந்தைங்க" அப்படின்னு சொல்ல, இவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அந்த குழந்தைங்களுக்கு எப்படியும் 4 1/2 இல்ல 4 வயசு இருக்கும். அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் சுத்திட்டு இருக்க. அப்ப இந்த குழந்தைங்களோட அப்பா அவனா அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுக்கு அழுகையா வந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைங்களோட அப்பா யாருன்றத உன்கிட்ட சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அந்த குழந்தைங்களோட அப்பா நீதான் அப்படின்னு சொல்ல, எனது நானா அப்படின்னு இவன் கேக்குறான். ஆமா, கிளப்ல உன் கூட ஒண்ணா இருக்கும்போது தான் இந்த 5 குழந்தைங்களே எனக்கு பிறந்தாங்க. இந்த விஷயத்த நான் எப்படி உன்கிட்ட சொல்றது? சொல்லப்போனா நீ யாருன்ற விஷயமே எனக்கு 5 வருஷத்துக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிரு, நான் வேணும்னு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னாலதான் என்னோட வாழ்க்கையே இப்படி ஒட்டுமொத்தமா மாறி போச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இந்த குட்டி பசங்க எல்லாரும் ஒளிச்சு நின்னு இதை கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் "பெய் அங்கிள், நீங்க தான் எங்களோட உண்மையான அப்பாவா?" அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவங்க எல்லாரும் வேகமா ஓடி வந்து, "ஏன் நமக்கு அப்பா கிடைச்சிட்டாங்களே, இனிமே நம்மள யாரும் அம்மா மட்டும் இருக்க பிள்ளைங்கன்னு கிண்டல் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலியோட போய் அவங்க கூட சண்டை போடலாம்" அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு பொண்டாட்டி, நான் பண்ணது தப்புதான். அது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றான் ரிங் எடுத்து. இப்போ ஒரு ரிங் எடுத்து குடுத்து, "எனக்கு கல்யாணம் பண்ணிக்க. உன்னையும் நம்மளோட 5 குழந்தைங்களையும் நான் நல்லபடியா வளர்ப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் சம்மதம்னு சொல்லிடுறா. இப்ப பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, நல்லபடியா ப்ரொபோஸ் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து கல்யாணம் தான். போய் கல்யாண ட்ரெஸ் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு கல்யாண ட்ரெஸ்லாம் போட்டு அவள கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். அவன் வந்து பாத்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான். என்ன மறுபடியும் மன்னிச்சு ஏத்துக்க" அப்படின்னு சொல்லி இவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பொறாமையில அவன போட்டு அடிச்சிடுறான். "ஒழுங்கா போடா. அவன் அவன் 6 வருஷம் பொண்டாட்டிக்காக காத்துட்டு இருந்தா, புதுசா வந்துட்டானுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு இவளோட கசின்மே வந்துடுறா. "நான் தானடா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன விட்டுட்டு அவ கூட போயிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ சரியான சீட்டர் டி. நீ நிறைய பேர் கூட ஒண்ணா இருந்திருக்க. உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அவங்க 2 பேரும் அதே இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே ஹீரோவோட தங்கச்சிய பாத்தீங்கன்னா, ஆன்னு கத்திட்டு, "அந்த பக்கம் போய் தொலைங்கடா" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வரா. இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட ரூம்ல தான் இருக்காங்க. "என்ன பொண்டாட்டி, கல்யாணம் ஆயிருச்சு. அடுத்து நம்ம ரொமான்ஸ் பண்ண வேண்டியதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்துட்டு இருக்க. இவ ஆன்னு கத்துறா. இவ கத்துற சவுண்ட் கேட்ட உடனே குட்டி பசங்க எல்லாரும், "அம்மா கத்துறாங்க. நாங்க போய் என்னன்னு பாக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு போக, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அம்மா சீக்கிரமே ரூம விட்டு வெளிய வந்துருவாங்க. வாங்க நம்ம எல்லாரும் வெளிய போய் விளையாடலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட தங்கச்சி எல்லாரையும் வெளிய கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா 8 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு டெலிவரி டேட்டே வந்துருது. இப்ப இவ நிற மாசத்துல வாக்கிங் வந்துட்டு இருக்க. ஹீரோவோட தங்கச்சி என்ன சொல்றானா, "அண்ணா, அண்ணிய விட்டு எங்கேயும் போக கூடாது. எப்ப வேணாலும் பெயின் வரலாம். புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஓகே, ஓகே. என் பொண்டாட்டிய பாத்துக்க தான் நான் இருக்கேன்ல. நீ போடி" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவங்க வாக்கிங் வந்துட்டு இருக்கும்போதே பிரசவ வலி வந்து கத்த ஆரம்பிக்கிறா. இவ இப்படி கத்திட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஐயையோ, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்களேன்" அப்படின்னு இவன் இந்த பக்கம் கத்திட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி ஹாப்பியா இருக்கிறதோட தான் இந்த டிராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். பாய். இந்த டிராமா புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.